தேவனே, இந்த நாளை காண செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் நாங்கள் வாசிக்கவும் கேட்கவும் போகிற அந்த வசனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த வசனங்களின் மூலியமாய் நீர் எப்படி எங்களோடு பேச விரும்புகிறீரோ நீர் பேசும். உம்முடைய வசனங்கள் எங்கள் இருதயத்தை புடமிட்டு உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபையை தந்து காத்துக்கொள்ளும்படி எண்ணிக்கொண்ட அச்சரமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்குடைய வருமானத்திலும் துன்பம் உண்டு. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்குடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்கும், மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாயிருக்கும் அல்லவோ. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். மன மகிழ்ச்சி முக மகிழ்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ அதீனத்தை மேயும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், வனரம்மியமோ நித்திய விருந்து. சஞ்சலத்தோட கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளும் உத்தமம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான். சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமற் போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படிக்கு விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையோ நிலைப்படுத்துவார். துன்மார்க்குடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளும் இன்பமானவைகள். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறிக்கிறவனும் இழைப்பான். நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயு தீமைகளுக்கு குளிக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஜீவனுக்கு எதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனும் ஞானம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது வாசித்த கேட்ட இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது வசனங்களை கேட்கவும் அதன்படி நடக்கவும் இன்னும் அந்த கிட்டி சேரவும் எங்களுக்கு நீர் கிருபையை தந்து நீர் நடத்தும் ஐயா. நீர் எங்களோடு இரு. நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டு நாங்கள் உம்மை பற்றி கொண்டு எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாய் மாற்றி எங்களை நீர் நடத்தும். நீர் ஆசீர்வதித்து காத்து பாதுகாத்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.